நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உண்மை புரியும். 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து, மகளிருக்கான இந்த விடியல் பயண திட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுமார் 960 கோடி பயணங்களை மகளிர் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தை தங்களுடைய மாநிலத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி பள்ளிகள்ல குழந்தைங்க அத்தனை பேரும் படிக்கணும், கல்வி மிக மிக முக்கியம். அதனால நம்முடைய முதலமைச்சர் உருவாக்குறதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. அதே போல முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல படிச்சிருப்பீங்க. இதுல 10 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் ஆல் இந்தியா ரேங்கிங்ல டாப் 10ல இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் அதை இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவங்க. அதுல கோர்ஸ் படிச்சவங்க, ட்ரைனிங் எடுத்தவங்க. அகில இந்திய அளவுல 2ஆம் இடம், இந்தியாவிலேயே டாப் 2 2ஆம் இடம் பெற்றிருக்கக்கூடிய தங்கை ராஜேஸ்வரி சுபை அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற ஹாஸ்டல் நான் முதல்வன் உண்டு உறைவிட பயிற்சி மையத்துல தங்கி பயிற்சி பெற்றவங்க தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 2ஆவது இடத்தை படிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய நான் முதல்வர் திட்டத்தால இன்னைக்கு இளைஞர்கள் சாதிக்கிறது நம்முடைய அரசுக்கு, முதலமைச்சருக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, மக்களுக்கும் ஒரு மிகுந்த பெருமை படக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டத்தை வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் 2.2 ஆட்சி நிச்சயம் அமைஞ்சோன்னு உரிமை தொகை 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது முடக்கணும், சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி பல மாநிலங்கள்ல முடக்கியிருக்காங்க. 3 மாதங்களுக்கு முடக்கணும்னு சிலர் சதி திட்டம் போட்டாங்க. இதை அறிஞ்சிட்ட நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து 3000 ரூபாய், அதோடு கூட சேர்த்து கோடை கால சிறப்பு நிதியாக 2000 ரூபான்னு 1,31,00,000 குடும்பத்திற்கு 5000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். 2 நாளுக்கு முன்பு கூட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சுமார் 38 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அண்ணல் அம்பேத்கருடைய பெயர்ல அயலக உயர்கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுது. நம்முடைய ஆட்சியில செயல்படுத்துறோம். முந்தைய ஆட்சியிலையும் இந்த திட்டம் இருந்தது. ஆனா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டத்தின் மூலம் 10 வருடங்கள்ல பயன்பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 6 மாணவர்கள். ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசுல இந்த 5 வருடங்கள்ல 385 மாணவர்களுக்கு 165 கோடி ரூபாய் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக இந்த அண்ணல் அம்பேத்கர் திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல காலனி அப்படிங்கிற பெயரை மாற்றி குடியிருப்புகள்னு சொல்ல வச்சதும் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் தொழில் தொடர்பு அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல அம்பேத்கருடைய பிறந்த நாள சமத்துவ நாள் அறிவிச்சது நம்முடைய அரசு தான். அறிவிச்சது மட்டுமல்ல, அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பை வலியுறுத்தணும்னு சமத்துவ நாள் உறுதிமொழியையும் அனைவரையும் ஏற்க வச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருடங்கள்ல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வாடியக்குடியில புதிய
வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. நாம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பரவலாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கி கூட்டம் வெறுப்பை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது வெறுப்பை பரப்பலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய உறுதுணையோடு அது ஒவ்வொன்றத்தையும் முறியடிச்சுட்டு இருக்கிறார். அதனால தேர்தல் வந்தோடனே இப்போ மீண்டும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே தேர்தல் வர வரைக்கும் இன்னொரு 50 நாட்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டை சுத்தியே வருவாங்க. ஆனா ஒன்றிய அரசு மூலமா ஒரு உருப்படியான திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க. பிரதமரும் அமைச்சர் மட்டும் வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க, எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க. நியாயமா கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்கல. சென்ற வருடம் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்துச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. ஆனா தமிழ்நாடு ஏத்துக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். ஏன்? புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் மும்மொழி கொள்கையை உள்ள திணிச்சு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க ஒன்றிய அரசு முயற்சிக்குது. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்னா மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இந்த புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு, கல்வி நிதி இந்த வருஷத்தோடு சேர்த்து 3500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி தரமாட்டோம்ட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, 3500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுக்கறேன்னு சொன்னாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை நான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். ஏன்னா நீ தமிழ்நாட்டு மக்கள் மேல மீண்டும் இந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்க முயற்சி செய்யற. அதனாலதான் தமிழ்நாடு மக்களும் நம்முடைய ஒன்றிய அரசு பாஜகவை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. இதனாலதான் இன்னைக்கு இடி, சிபிஐ இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டாய கூட்டணியை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. நான் கூட சமீபத்தில் சொன்னேன், பாசிஸ்டுகள் யார வேணா மிரட்டலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை, சாமானிய மக்களை யாராலும் மிரட்ட முடியாது. எந்த ஒருத்தர் மிரட்டலுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பயப்பட மாட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்தி தான் இன்னைக்கு பாஜக தங்களுடைய கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு பயப்படுறாங்க. ஆனா பாஜகவுக்கு பயப்படாம நெஞ்ச நிமிர்த்தி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான்.